இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அவர் கண்ட இயக்கத்தின் தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இப்ப வாழும் எம்ஜிஆரான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இயக்கத்துல சேர வந்திருக்காங்க. நம்ம தலைவர் சொல்லுவார்ல, எப்பவுமே வாழ்க்கை ஒரு வட்டம், அது மாதிரி இதெல்லாம் ஒரு இயல்பா நேச்சுரலா இது ஒரு கட்சி இணைப்பு விழா மாதிரி எனக்கு தெரியல, ஒரு குடும்ப இணைப்பு விழா மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப நம்மளை பார்த்து எல்லாம் சொல்றாங்க, குதிரை பேரம் பண்ணி தான் நம்ம மாற்று கட்சியினரை நம்ம பக்கம் சேர்த்துறோம் அப்படின்னு. பணம் கொடுத்து நம்ம சேர்த்துறோமா? இங்கெல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்தா பணம் கொடுத்து வந்த மாதிரியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தல நிறைய சிறப்பு இருக்கு, நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சமயம் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு 108 இடங்கள் தான் கிடைச்சது. ஒருவேளை நமக்கு ஒரு 140 150 இடங்கள் கிடைச்சிருந்தா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு நம்ம ஈஸியா ஆட்சி அமைச்சிருக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லாம ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அப்புறம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முறையா திமுக ஆட்சியை மட்டும் இழக்கல, அவங்க கூட்டணி கட்சிகளே இழந்திருக்காங்க. நம்ம 108 இடங்கள் கடவுள் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இதுதான். இப்ப அனைத்து திமுகவோட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நம்ம பின்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்று இந்த அரசவையில இடம்பெற்று இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதை விட திமுகவிற்கு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அமையவே அமையாது.